கிறிஸ்துக்கள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்களும் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்கான நன்றியோடு சோதரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புக் ஸ்டடி பார்க்க போகிறோம். புக் ஸ்டடியாக ஆதியாகமம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆதியாகமம் அந்த புத்தகத்தை நம்ம புக் ஸ்டடியாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க வேண்டிய அந்த வேத பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம படிச்சிடலாம். ஆதியாகமம் 2:15. ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்ன்றிருக்கு. அப்போ வந்துட்டு பண்படுத்தல் என்றால் என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். காக்கவும் வைத்தாருங்கிற விஷயம் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ பண்படுத்தவும் காக்கவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஏதேன் தோட்டத்தில் ஒரு வேலைக்காரனாக அங்கே வைத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ பூமியை ஆண்டு கொள்ளுவதற்காக அதை ஆளுகை செய்கிறதுக்காக வச்சுருக்கான்னு பார்க்கும். இப்போ ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவுங்கிறான அந்த சென்டென்ஸை அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன நினச்சிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு காவலாளியாக வச்சாருங்கிறான விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டால் தவறுன்னு பார்க்குறோம். அப்போ வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் இருக்கும். பண்படுத்தன்னா பயன்பாட்டுக்கு வர்றது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி எல்லாத்தையும் உண்டாக்கி அதை வந்துட்டு பூமியை ஏன் உண்டாக்குனாரு? மனுஷனும் குடியிருப்புக்காக உண்டாக்கியிருக்காரு. இப்படி இருக்க முச்சில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பூமியை குடியிருப்புக்காக உண்டாக்கிட்டாரு. இப்போ ஆதாம்கிட்ட இந்த பூமியை வசமாக ஒப்படைக்கிறாரு. அதை பண்படுத்தவும்னா பயன்பாட்டு கொடுக்குறாரு. காக்கவும்னா அதை அவருடைய கட்டுப்பாட்டில் வைக்கவும் சொல்லிட்டாருன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதாம்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த உலகம் இருக்கா? ஆதாம் சந்தடினா கிடையவே கிடையாதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, அது பண்படுத்தவும் காக்கவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பண்படுத்தல் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் காக்கப்படுதல் என்றால் என்னங்கிறான விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஏதேன் என்கிறான விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, அதோடைய மீனிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஏதேன் அது மீனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய எபிரியர் லெட்டர் பார்க்க போகிறோம். H 57:31 ஏடேன் இருக்கு. அதுக்கு வந்துட்டு ப்ளஷர் சொல்லப்பட்டிருக்கு. அது இன்பம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுது. இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏதேன் உள்ள கனியை பார்க்க என்ன சொல்லுது? பார்வைக்கு நலமும் புசிப்பதற்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்பமாக கண்டுங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏதேன் தோட்டத்துக்கு பேர் என்னென்னா ப்ளஷர் சொல்லப்பட்டிருக்கு. அது இன்பம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த நன்மை தீமை கனியை அந்த ஏவாள் வந்து புசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கனி எப்படி இருந்துச்சுன்னா, ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவர் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்திய தெளிவிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்போ பார்வைக்கு இன்பம்ங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நன்மை தீமை கனி மட்டும் பார்வைக்கு இன்பம் கிடையாது. அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களுமே என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்பமாகவும் இருக்கும். பார்வைக்கு என்னதுன்னா அழகாக இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லப்படுது. ஏதேன் தோட்டமே அழகு தான். அதில் ஒவ்வொரு பழங்களும் அழகு தான் ஒழிய இந்த பர்டிகுலராக அந்த நன்மை தீமை கனி வந்து ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது. அங்கே எல்லாமே அழகுன்னு பார்க்கணும். அதனால தான் ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு பேர் இன்பம், அழகு. இன்பம் ப்ளஷர்னா ஒரு அழகான ஒரு விஷயம். அழகுன்னு சொல்லக்கூடாது, இன்பம். அவர் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஏதேன் தோட்டம் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஈராக்கில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கும். அகல் ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்பொழுதும் அங்கே தான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்போ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் கிடையாது. நோவா காலத்தில் ஜலப்பிரயத்தில் அழிந்து விட்டதுன்னு சொல்லப்படுது. அப்போ இப்போது ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துக்கிட்டு ஏதேன் தோட்டம் கிடையாது. அது நோவா காலத்தில் அழிஞ்சிட்டுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேப்பு பார்த்தலாம். ஏதேன் வந்துட்டு பார்த்துறோம். அதுக்கப்புறம் ஏதேன்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதேன்கிறது ஒரு இடத்தோட பெயர்னு பார்க்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இந்த பழைய காலத்து இந்த மேப்பில் உள்ள ஏதேனா நீங்கள் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஏதேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள ஏதேன் இந்த மாதிரி இருக்குது. இதான் இப்போ உள்ள ஏதேன்னு பார்க்குறோம். சரியா? அப்போ வந்து பழைய காலத்தில் உள்ள அந்த ஏதேனுடைய மேப்பு தான் இருக்குது. புதிய இப்போ உள்ள ஏதேன்ங்கிறதான ஈராக்கில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அப்போ ஏதேன்ங்கிறது ஒரு இடத்து பேர். அந்த இடத்துல அமைஞ்சது தான் ஏதேன் தோட்டம். அது ஈராக்கில் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏதேன்கிறான வார்த்தையை நம்ம படிச்சிடலாம். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
எசேக்கியேல் அதிகாரம் 27 வசனம் 23. ஆரான், கன்னே, ஏதேன் என்னும் பட்டணத்தாரும், சேபாவின் வியாபாரிகளும், அசீரியரும், கில்மாட் பட்டணத்தாரும் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். எசேக்கியேல் 27, 23 சொல்லப்பட்ட அந்த விஷயம் என்ன? ஆரான், கன்னே, ஏதேன் என்று பட்டணத்தார்ன்றது. அப்போ அந்த ஆரான்ங்கிறது மொசொப்பொத்தேமியா, கன்னேங்கிறது அது அந்த அந்த அசிரியா தேசம், மொசொப்பொத்தேமியாங்கிறது ஏதேனுங்கிற விஷயம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈராக்கு, அந்த மொசொப்பொத்தேமியா சுற்றி வட்டாரத்தில் உள்ளது. இதான் சொல்லப்படுது. அந்த சைடில் இருந்தது யாருன்னா அபிரகாம்ங்கிற விஷயம் சொல்லப்படுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏதேனில் ஓடின அந்த நதிகள் எங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ் நதி இந்த ஆரானில் அந்த ஓடின விஷயத்தை அடையாளப்படுத்த மொசொப்பொத்தேமியா அசிரியா பட்டணத்தில் ஓடினதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஏதேங்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொசொப்பொத்தேமியா ஆரான் பக்கத்தில் உள்ள ஒரு விஷயம்னு பார்க்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த அதோட மேப்பை தான் நீங்கள் பார்க்கீங்க. இதான் ஒரு மேப்பும் பார்க்குறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சோர்ஸூரில் அதுக்கப்புறம் படிச்சலாம். அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த விருட்சங்கள் எல்லாம் இப்போ அழிந்து விட்டது, ஜலப்பிரயத்தில் அழிந்து விட்டதுன்னு சொல்லப்படுது. அதை கூட படிக்கலாம். எசேக்கியேல் 31 அதிகாரம் 18 வசனம். எசேக்கியேல் அதிகாரம் 31 வசனம் 18. இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? ஏதேனின் விருட்சங்களோட கூட நீயும் பூமியின் தாழ்விடங்களில் இறக்கப்பட்டு பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களோட கூட விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவிலே கிடப்பாய். பார்வோனும் அவன் கூட்டமும் இதுவே என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சியை குறித்து சொல்கிறாரு. அப்போ வீழ்ச்சியை கொடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட மைமையின் மகத்துவம் ஏதேன் விருட்சங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதேனுடைய விருட்சங்கள் எப்படி இருந்துச்சா? மகிமையாக இருந்துச்சா? மகத்துவமாக இருந்துச்சா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஏதேனுடைய பேர் இன்பம், ப்ளஷர்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இருந்த அந்த ஏதேன் விருட்சம் எப்படி தான் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அழிந்து விட்டது. அது பாதாளத்தில் இறங்கி விட்டதுங்கிறான விஷயம் சொல்லப்படுது. ஏன் இறக்கி விட்டார்னா அது நன்மை தீமை விஷயத்தினுடைய கனி அங்கே இருந்துச்சு. அதை வந்துக்கிட்டு ஏதேன் தோட்டத்தை அடைச்சதுக்கப்புறம் யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்துட்டு கேருபீன்களை வந்துக்கிட்டு காவல் செய்ய வச்சுருந்தார் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காவல் செய்கிறது எது வரைக்கும் இருந்துச்சுன்னா நோவா காலம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நோவா ஜலப்பிரயத்தில் அந்த ஏதேன் தோட்டம் அழிக்கப்பட்டதுங்கிறான்னு சொல்லப்படுது. அது எங்கே அழிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி அழிக்கப்பட்டான்னா ஏதேனின் விருட்சங்களில் எதற்கு ஒப்பானேன்னு சொல்லிட்டு ஏதேன் வந்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்சங்களுக்கு கூட நீயும் பூமியின் தாழ்விடத்தில் இறக்கப்படுவார்கள். அப்போ ஏதேனுடைய விருட்சம் என்னென்னா பூமியின் தாழ்விடாங்கன்னா பாதாளத்தில், அதுன்னா அங்கே மூழ்கடிக்கப்பட்டது. அது பூமியினுடைய அந்த லேண்டை பிரித்து அது உள்ளே போய் அழிஞ்சது. அப்போ அது எப்போ அழிஞ்சதுன்னா அந்த நோவா காலத்துலேயே அந்த விஷயங்கள் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்துட்டு ஏதேன் தோட்டம் இப்பொழுது கிடையாது. அப்போ எங்கே இருந்துச்சுன்னா ஈராக்கில் இருந்துச்சு. அந்த பேர் ஏதேன்கிறான இடமும் இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஏதேன் தோட்டம் கிடையாதுன்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பண்படுத்தவும் காக்கம் வைத்தான் இருக்கு. அப்போ பண்படுத்துதல் பார்த்தீங்கன்னா அதோடைய மீனிங் எடுத்தோன்னா பண்படுத்துதல்ங்கிறதான மீனிங் அர்த்தம்னா அது பயன்படுத்துதல், அதனால் பயன்பாடுக்கு கொண்டு வருதல் அப்படிங்கிறான விஷயம் சொல்லப்படுது. பண்படுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆதியாகமம் 2 அதிகாரம் 5 வசனத்தை நிலத்தை பண்படுத்த மனுஷன் இடுந்ததில்லை. அப்போ பண்படுத்தினா பயன்பாடுறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அதாவது மனிதனுடைய அந்த கைக்குள்ளே கொண்டு வர்றது கூட சொல்லலாம். அப்போ வந்து பண்படுத்தினா ஒரு விவசாயத்தை கூட சொல்லலாம். அப்படின்னா இது விவசாயம் பண்ணுறது எப்படின்னா அவங்க கூட கிரியை மூலமாக அதை லேண்டை சரிப்படுத்துறது. அப்போ அது கைக்குள்ளே கொண்டு வர்றது தான் பண்படுத்துது. அவங்க கையின் கிரியை வந்துட்டு நடக்கைக்குள்ளே கொண்டு வர்றது தான் பயன்பாடுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். ஆதியாகமம் 2:5. ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 5. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்போ பண்படுத்துறது அப்படின்னா ஒரு பயன்பாட்டுகளை கொண்டு அதனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது தான்.
மனிதனுடைய கண்ட்ரோலில் வருது. அப்போ இதில் என்ன சொல்லப்படும், இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன சொல்லப்படுதுன்னா, மரம் செடி கொடி அந்த அந்த விவசாயத்துக்குரிய காரியங்கள் வளர்றதுக்கு ஒன்று மழைநீர் அவசியமாக இருக்குது, தண்ணீர் அவசியமாக இருக்குது. இல்லாட்டினா ஒரு மனிதன் ஒரு ஒரு இடத்துல இருக்கிற தண்ணீரை எடுத்து வந்து அந்த லேண்டில் விட்டு அதை செழிப்போங்க வளர்றதுக்கு ஒரு இடமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, அந்த மரம் செடி வளர்றதுக்கு இவங்க 2 பேர் இல்லாட்டினா மூடு பனி தேவைன்னு இருக்கும். அந்த மூடு பனி அங்கே வந்துக்கிட்டு அங்கே நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. அப்போ ஏன் இந்த வசனத்தை நம்ம படித்தோன்னு பார்த்தீங்கன்னா, பண்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம் ஏன் இந்த வசனத்தை படித்தோம்னா, பண்படுத்துனா பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, அதுதான் அடையாளப்படுத்து. அப்போ வந்துட்டு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இல்லை, அப்போ ஆதாமுக்கு வந்துட்டு ஆதாமுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இங்கே இந்த விஷயத்த பண்ணுறாரு. அப்போ பண்படுத்தணும்னா பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோசுவா அதிகாரம் 24 வசனம் 13. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். இப்போ வந்துட்டு அந்த கானான் தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ சொல்ல முடிச்சது, நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணத்தை உங்களுக்கு கொடுத்தேன்ட்டு. அவன் பண்பாட்டுனா நீங்கள் பயன்படுத்தாத பட்டணம், இதுவரை நீங்கள் பயன்படுத்தாத பட்டணத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு அந்த பயன்படுத்தாத பட்டணத்தை பண்படுத்தாதன்னா நீங்கள் எதுவுமே எஃபெக்ட் போடாத ஒரு பட்டணத்தை கொடுக்காங்க, பயன்பாட்டுக்கு இல்லாத அந்த பட்டணத்தை கொடுக்கங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. அப்போ பண்படுத்தாதுங்கிறது பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வர விஷயம் அடையாளப்படுத்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்க அதை யூஸ் பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ பண்படுத்துதுங்கிறது என்னென்னா பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது அந்த விஷயத்தை அதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சோழர்களே, அப்போ பண்படுத்துதல் என்ன, பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வர விஷயம் அடையாளப்படுத்துது. அப்போ பயன்படுத்துதல் அப்படிங்கிற அம்சத்தை அது வந்துட்டு என்னென்னா உருவாக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். உருவாக்குதல்ங்கிற தன் பயன்பாடுதல்னா உருவாக்குறத அதை அடையாளப்படுத்துது. காக்கவுங்கிற விஷயத்துல தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுங்கிற விஷயத்தையும் சொல்லப்படுது பார்க்கும். காக்கப்படுதல், அதாவது ஏதேன் தோட்டத்தில் பண்படுத்தவும் காக்கவும் சொல்லப்படுது. அப்போ பண்படுத்தினா பயன்பாட்டுகள் கொண்டு வர அந்த ஏதேன் தோட்டத்தை அந்த உலகத்தையும், அந்த அது காக்கவுன்னா அந்த ஏதேன் தோட்டத்தையும் இந்த உலகத்தையும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆதாமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு நினைச்சாரு. அது என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது அவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறி சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருன்னு பார்க்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் ஆரம்பிச்சில் சொல்கிறாரு, சாத்தானை பார்த்து சொல்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான்ங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தான் கூட என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்து 4ஆம் வசனத்தை படிக்க முடியல, இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து வழி வர முடியல. இந்த ராஜ்யத்தின் இயேசு கிறிஸ்துவ வந்துக்கிட்டு சாத்தான் அவர் உப்பரிகளை கொண்டு போய் நிப்பாட்டி உலகத்தினுடைய ராஜ்யங்கள்லாம் ஒரு நிமிஷத்தை காமிச்சிது, இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தோன்னா இப்போ ஆதாம்கிட்ட இருந்த அந்த விஷயம் யார்கிட்ட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் போகுதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த காக்கப்படுறான்னா நீ கண்ட்ரோலில் வைக்கணுங்கிற விஷயத்த ஒரு ஆர்டர் விஷயமா கொடுத்தான்னு பார்க்கணும். அது அப்போ காக்கப்படுதல் என்றால் என்னங்கிற விஷயத்த நம்ம தெரியலை, இப்போ படிச்சிடலாம். யூதா 1ஆம் அதிகாரம் யூதா 1 அதுக்கப்புறம் 24 படித்தா அந்த காக்கப்படுதல் என்னங்கிற விஷயத்தை புரிஞ்சிடலாம், படிச்சிடலாம். யூதா 1 மற்றும் 24. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். அப்போ காக்கப்படுதல்ங்கிறான விஷயத்தை தான் பார்க்குறதுக்கு தான் அந்த யூதா புஸ்தகத்தில் வந்தோம். அப்போ காக்கப்படுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூதா 1 படிக்கும் சில பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவனாலே காக்கப்படுகிறவர்களுக்கு ஆகிய அழைக்கப்பட்டு எழுதுறதாகும். அப்போ இயேசு கிறிஸ்துவனால காக்கப்படுதல்ங்கிற விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கணும். ஏதான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண முச்சல, அதாவது இயேசுன்னு 1ஆம் வருகையில் வந்திருக்க முச்சல பிதாவை நோக்கி சொல்ல முச்சல என்ன சொல்கிறாருன்னா, கடைசி அவருடைய ஊழியத்து முடிவில் அவர் கடைசி பாடுகளுக்கு உட்பட முச்சல சொல்கிறாரு, நீர் எனக்கு தந்த உதவிகளை நான் காத்து கொண்டபடினால் சோத்தரிக்கிறேன்றார். அப்போ காத்து கொண்டதுன்னா அவரை விட்டு போகாதபடிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 24ஆம் வசனத்தில் படிக்கும் சில வலுவாதபடி உங்களை காக்கவும் அப்படின்ட்டு.
அப்போ வலுவாதபடி காக்கணும்னா நம்ம தேவனிடத்தில் பிரியாதபடிங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. அப்போ காக்கப்படுதல்னா நம்மளை விட்டு போகக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து ஆதாம்கிட்ட அந்த உலகத்தையும் இந்த ஏதேன் தோட்டத்தை ஒப்படைக்கும்ல காக்கப்படுவதாக அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ காக்கப்படுனா உன்னை விட்டு கைமீறி போயிடக்கூடாதுங்கிற விஷயத்தை அவர் சொன்னார் பார்க்கணும். அப்போ ஏதேன் தோட்டத்தையும் இந்த உலகத்தையும் ஒப்படைக்கும் போச்சுல இந்த உலகத்தில் நினச்சது இதை வந்து பயன்படுத்துக்குள்ள உனக்கு கொடுத்துட்றேன், அதை நீ காத்துக்கொள்ளணுங்கிற சொல்கிறாரு. அப்போ காத்துக்கொள்ளணும்னா உன்னை விட்டு பிரியாத அளவுக்கு உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், உன் கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிற விஷயத்தை அவர் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து காக்கப்படுதலுங்கிற விஷயத்தை பார்த்தாச்சு. அப்போ காக்கப்படுதலன்னா அப்போ இன்னொருத்தர் வந்து அதை எடுத்துக்கொள்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ எடுத்துக்கொள்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். அப்போ திருடம் கொல்லவும் அழிக்க வாரான்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆதாம்கிட்ட இருந்த அந்த கட்டுப்பாடை எடுக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. ஆதாம் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேவதூதன் சத்திய சிறியவனாயும் கணத்தை மகிமையினாலும் முடி சுற்றின்னு இருக்கு. அப்போ தேவதூதர்னு பார்த்தீங்கன்னா இந்த லூசிபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரில் லூசிபரோட சத்திய சிறியவன் தான் மனுஷன். ஆனால் கணத்தின் மகிமைன்னா லூசிபரோடு இல்லாத ஒரு கணமும் ஒரு மகிமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டர் எப்படி படைச்சிருக்காருன்னா தேவன் இயேசு கிறிஸ்து. அதுக்கு அடுத்த ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் வராரு. அதுக்கப்புறம் தான் தேவதூதர்கள் வராங்கன்னு பார்க்கணும். இந்த கேட்டகரியில் தான் படைச்சிருக்காருன்னு பார்க்கணும். அப்போ வந்து அந்த என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கேட்டகரியில் இருக்கிறனால தேவன் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு அந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் தூதர்களையும் யார் கட்டுப்பாடில் இருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட கட்டுப்பாடு. அவர்தான் முதற்பலன். இரண்டாவது குமாரன் யாருன்னா ஆதாமனுடைய சந்ததியை தான் குமாரனா கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த பூமியை வசமாக கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அந்த பூமியை காக்கப்படுற டியூட்டி யார்கிட்ட இருக்குன்னா ஆதாமனுடைய சந்ததியில் இருக்கும். சாத்தான் வந்து அங்கே திருடுறக்கு எப்போ வேணாலும் திருடலாம், பறிக்கலாம். அதனால் நீ கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அந்த விஷயம் சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அப்போ வந்துட்டு அப்போ சாத்தான் வந்துட்டானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தானா மாறலை. இப்போ அந்த லூசிபர் பின்னாடி மாறும்போச்சில் அந்த விஷயம் நடக்கலாம்னு சொல்லி அவர் தேவன் சொல்கிறான்னு பார்க்கணும். அதனால் நீ எச்சரிக்கையாக இருங்கிறதான விஷயத்தை ஆதாம்கிட்ட சொல்கிறான்னு பார்க்கணும். அதை கூட படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10:10. யோவான் அதிகாரம் 10 வசனம் 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆளுகையை யார்கிட்ட திருடிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆதாம்கிட்ட இருந்து திருடிட்டான்னு பார்க்கும். சாத்தான் திருடி அவங்க கூட அந்த ஆளுகை எடுத்துட்டான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். யோவான் 8:44 படிச்சிடலாம். யோவான் அதிகாரம் 8 வசனம் 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சாத்தானை குறித்து சொல்ல முடிச்சு என்ன சொல்லணும்? ஆதி முதற்கொண்டு மனுஷனும் கொலை பாதகனா இருக்கான்ட்டு. அப்போ சகோதரம் பகிக்கிறது என்ன செய்யறது கொலை பாதத்துக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆத்மா கொலை நடக்கிறது. ஏன்னா கொலை மீன்ஸ் என்னென்னா அங்கே அவருக்கு ஆதாமுக்கு வந்துட்டு ஒரு அழியாமங்கிறான விஷயம் இருக்குது. இப்போ இந்த சாத்தாங்கிறது என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு அழிவுங்கிறதான அழிவுக்குள்ளே அங்கே போகிறதுக்கு ஒரு வழிவாசல் கொடுத்தாதான் அங்கே கொலைங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ வந்து அங்கேயே கொண்டுட்டான் மீன்ஸ் என்னென்னா அங்கே மரணங்கிறதான ஒரு சாசனத்தை ஆதாமனுடைய சந்ததிக்கு அங்கே எழுதிட்டான்னு பார்க்குறோம். ஒரு விஷயம் நடந்துச்சு பார்க்கும். அப்போ அதுதான் சொல்கிறாரு எவள்கிட்ட சொல்ல முச்சில் இந்த கனியை சாப்பிட்டா நீ தேவர் போல ஆகிருவேங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறாரு. அதான் பொய்யன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். பொய் பேச முச்சு தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்ட்டு இருக்கு. அப்போ சொந்த கருத்தை அங்கே புகுத்து அங்கே வந்துட்டு ஆதாமனுடைய சந்ததியை ஒரு கொலைக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் அழிவுக்குள்ளாக கொண்டு போயிட்டான். அதான் அழிவுங்கிறது ஒரு கொலைக்கு சமம். இந்த கொலைக்குள்ளே கொண்டு போயிட்டான்னு பார்க்கணும். அதை மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணா ஏதேன் தோட்டத்தை காவல் செய்யணும், அதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு சொல்கிறாரு. அவன் காவல் செய்கிற கட்டுப்பாட்டில் வைக்கணும்னா கீழ்ப்படிதல். அப்போ அந்த நன்மை தீமை கனியை புசிக்கக்கூடாது. புசிக்காமல் இருந்தால் என்னென்னா உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். புசித்தா இந்த ஏதேன் தோட்டம் உன் கட்டுப்பாட்டுகளை மீறி ஏதேன் தோட்டத்தோட்டு வெளியே அனுப்பப்படுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுறாரு. அதே மாதிரி என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அவர் பாவம் செய்கிறனால அவர் என்ன செய்கிறாரு இந்த ஏதேன் தோட்டத்தில் வந்து அவங்க பயன்பாட்டுக்குள்ள இருந்து வெளியே போகிறாரு. அதனால் அவர் வந்துட்டு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே காக்கப்பட்டார்.
அதான் எவ்வால் இப்போ வந்துட்டு ஏதேன் தோட்டத்திலேருந்து காக்கப்படாமல் வெளியே போகிற அடையாளப்படுத்துது. அப்போ தேவன் முதல்ல கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? பண்படுத்தும், காக்க வச்சிருக்காரு. பயன்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், உன்னுடைய பயன்பாட்டுக்குள்ள உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு உன்னுடைய நீ அதை காத்துக்கொள்ளணுங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். இதுதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2வது படிச்சிடலாம். ஆதியாகமம் 2:16-17 படிச்சிடலாம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்போ வந்துட்டு தோட்டத்தில் எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான்னு பார்க்கணும். அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவருக்கு மட்டும்தான் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேல் ஜனங்களை கூட அவங்க அழைத்து பரிசுத்த ஜாதி அழைக்கிறாரு. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்தான்னு பார்க்கணும். கொடுத்துருந்தான்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க கொடுக்குறாரு. அப்போ வந்துட்டு நன்மை தீமை அப்படிங்கிறான விஷயத்த சொல்கிறாரு. அப்போ நன்மை தீமைனா நல்லது கெட்டதுங்கிறான விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். புசிக்க வேண்டாம்ங்கிறான விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அப்படின்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, நீங்கள் வந்து செய்யக்கூடாதுங்கிறான ஒரு விஷயத்தை வைக்கிறான்னு பார்க்கணும். அப்போ நன்மைங்கிற என்றால் என்னென்னு பார்க்குறது, தீமை என்றால் என்னென்னு பார்க்க போகிறோம். நன்மை தீமை ஏன் அனுமதித்தாருங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். நன்மைங்கிறான ஒரு விஷயத்தை நம்ம படித்தோன்னா அது என்னங்கிறான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பழத்தில் நம்ம சாப்பிட்றதுனால, அந்த பழத்தை சாப்பிட்றதுனால என்னென்னா அவங்க நிர்வாணம் ஆனாங்க, அந்த நிர்வாணங்கிறதான விஷயம் அப்போ தான் புரிஞ்சிச்சு அப்படிங்கிறான்னு சொல்கிறாங்க. அதான் கிடையாது. இப்போ அந்த கனியை புசிக்க முச்சில நன்மை என்ன தீமை என்னங்கிறான ஒரு விஷயத்தை அதை கற்றுக் கொடுக்குங்கிறான்னு சொல்கிறாரு. அந்த பழத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த பழம் அந்த நீங்கள் சாப்பிட்றனால அந்த ஒரு விளைவு இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குங்கிற விஷயம் சொல்கிறாரு. நன்மை என்றால் என்னங்கிற விஷயத்தை பார்த்துலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் அதிகாரம் 6 வசனம் 2. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். அப்போ அதை நன்மைங்கிறான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை பூமியில் நீடித்த நாள் நிலைப்பதற்குன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னா, நன்மைங்கிறான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நீடித்த நாள் இருக்கவும் அவங்க 4 விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா கற்பனையில் என்ன பண்ணேன், அதாவது அந்த பூமியில் நீடித்த நாள் இருக்கிறதுக்கும் தாய் தகப்பனை கனம் பண்ணவாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இங்கே தாயின் தகப்பன் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகி தேவன் தான் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதான் சொல்லப்படுது. இங்கே என்னென்னா எபேசியர் 6:2 உனக்கு நன்மை உண்டாகிறக்கும் உன் வாழ்நாளில் நீடித்திருக்கணும் தாய் தகப்பன் கனம் உண்டா என்பது முதலாவது கற்பனையாக இருக்கிறது என்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இது என்ன சொல்லப்போனால் நன்மைங்கிறது நீடித்த நாளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ வந்து ஏதேன் தோட்டத்தில் நீடித்து இருக்கணும்னா எதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நன்மை தீமை கனியை சாப்பிடக்கூடாதுன்றிருக்கு. அப்போ நன்மைங்கிறது நீடித்த நாள் நித்திய ஜீவனை இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோழலை படிச்சிடலாம். யாக்கோப்பு 1:17. யாக்கோபு அதிகாரம் 1 வசனம் 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பிதாவை தேவனை அடையாளப்படுத்துது. அது நல்லது தான் செய்வாருங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ நல்லது எது செஞ்சுருக்காருன்னா அந்த பூமியை யாரோட வசத்தில் கொடுத்துருக்காருன்னா ஆதாமின் சந்ததியுடைய வம்சத்தில் கொடுத்துருக்காரு. அப்போ நன்மை செய்கிறது தேவனிடத்தில் இருக்குது, தீமை செய்கிறது சாத்தான இடத்துல இருக்குன்னு இருக்கு. அப்போ நன்மை என்றால் அது எதை அடையாளப்படுத்துன்னா தேவனை இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் படிச்சிடலாம். நன்மை தீமை குறித்து இன்னும் படிச்சிடலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் அதிகாரம் 30 வசனம் 15. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்னே வைத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நன்மைக்கு என்னன்னா அது ஜீவனை அடையாளப்படுத்துது, தீமைக்கு மரணத்தை இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்த இங்கே வந்துட்டு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இதோ நான் ஜீவனையும் நன்மையையும் இருக்கணும். அப்போ வந்து ஜீவனைங்கிறது அது நன்மையை அடையாளப்படுத்துது, மரணத்தை தீமையை அடையாளப்படுத்துன்னு இருக்கேன்.
அப்போ நன்மைங்கிறது என்னது? ஜீவனை அடையாளப்படுத்துது, அதை நித்திய ஜீவனை அடையாளப்படுத்துது, அழியாமை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் தீமைங்கிற மரணத்தை அடையாளப்படுத்துது. இப்போ நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே அதுக்கு தீமை நடக்கும். தீமை என்ன செய்யும்? ஒரு மரணத்தை கொண்டு வந்துடும். நன்மைன்னு என்னது? அந்த கனியை தொடவும் கூடாது, புசிக்கவும் கூடாது, கிட்டத்தில் போயிடக்கூடாது. அது நன்மை. அந்த நன்மை என்ன செய்யுது? ஜீவன் அப்படின்னு அழியாமல் ஒன்று கூடயே இருக்கும். என்ன செய்யுது? 1000 வருடம் இல்லை, யுகமாக வாழலான்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த யுகத்தை அழித்து விட்டாருங்கிற விஷயத்தை அங்கே வேதம் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அப்போ நன்மை தீமைன்னா ஜீவனும் மரணத்தை அடையாளப்படுத்துது. அப்போ நீ இந்த கனியை புசித்தா மரணத்துக்குள்ளே போவே அப்படின்ட்டு தொடரில் புசிக்கலைன்னா ஜீவனுக்குள்ள அந்த அழியாமல் ஒன்னோடு இருக்குங்கிற விஷயத்தை அவர் சொல்லப்படுறது பார்ப்போம். அதுக்கப்புறம் தீமை என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்ணனாகி அலெக்சாந்தர் எவ்வளவோ வெகு தீமை செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு தீமை செய்தான். அப்போ தீமை செய்தான்ங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துக்கிட்டு எங்கே வெளியிருந்து ஒரு விஷயத்தை வர்றதை அடையாளப்படுத்துது இருக்கு. அப்போ தீமை செய்கிறதுன்னா கெடுக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஏதேனில் நடந்துச்சு, அதுதான் இதில் சர்ப்பம் என்ன வஞ்சிச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு சொல்கிறாங்கன்னு பார்க்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கிறேன். 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் இருக்கு. வஞ்சித்ததுங்கிற விஷயம், வஞ்சித்ததுன்னா தீமை செய்ததுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீமை என்றால் என்னங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்போ தீமைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளது உள்ளதென்றும் இல்லாதது இல்லாதென்று சொல்வது மிஞ்சினா தீமைங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ளது சொல்லலை, அது இல்லாத விஷயத்தை அங்கே வந்துட்டு சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பொய் சொல்லப்பட்டிருக்குன்னு இருக்கும். அப்போ வந்துட்டு அவன் வந்து உள்ளதை சொல்லணும், இல்லாதுன்னு இருக்கும். மிஞ்சினா பாவம் இருக்கும். அப்போ மிஞ்சினது என்னென்னா தீமை, பொய் சொல்கிறது பாவம் இருக்குது. அப்போ அங்கே வந்தது, அங்கே சாத்தான் பொய் சொன்னால பாவம் வந்துச்சு. அப்போ தீமை என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொய்க்கு உண்மைக்கு விரோதமாக சொல்லப்படுறது, அதை நம்பப்படுறது வந்துட்டு தீமையாக கருதப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து இந்த தீமையை எதை கொண்டு வரோம்? சாத்தான் கொண்டது. அது உண்மைக்கு மாறான பொய் சொல்லி கொண்டு வர்றது தான் தீமைங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து தீமையை குறித்து படிக்கலாம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். சங்கீதம் அதிகாரம் 37 வசனம் 27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கு நிலைப்பான் இருக்கும். அப்போ தீமை விட்டு விலகி அப்படின்னா சாத்தானுடைய சொல்ல நீ கேட்காம நன்மை செய்யணும். அதை நன்மை செய்யணும்னா அதை சாத்தானுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கக்கூடாது. அப்போ வந்துட்டு யாரை முதல்ல வஞ்சிச்சது? ஏவாளை வஞ்சிச்சது. அப்போ ஏவாள் வந்துட்டு சாத்தானுடைய காரியத்துக்கு செவி கொடுத்தனால வஞ்சிக்கப்பட்டார். இப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த ஏவாளுடைய வார்த்தைக்கு ஆதாம் செவி கொடுத்தனால அவர் வஞ்சிக்கப்பட்டார்னு பார்க்கணும். இதான் ஒரு விஷயம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நன்மை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த தவறான உபதேசத்துக்கு செவி கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்த அவர் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுதான் நன்மைங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. அப்போ தேவன் சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக சொல்லப்பட்ட விஷயத்தை அந்த ஏவாள் விசுவாசித்தனால அங்கே தீமை நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உண்மைக்கு மாறாக ஏவாள் பேச மூச்சில் ஆதாம் விசுவாசித்தனால அங்கே வந்து தீமை நடந்துச்சு பார்க்கணும். அதுதான் அந்த தீமை தான் எங்கே கொண்டு போச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அழியாமைக்குள்ளே கொண்டு போச்சுன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்ல படிச்சலாம். எபிரேயர் 5:14. எபிரேயர் அதிகாரம் 5 வசனம் 14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ நன்மை தீமைங்கிறது என்னச்சுன்னா பயிற்சி முயற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எதையில் நடந்தது? அவங்களுக்கு வந்துட்டு நன்மை நடந்திருக்கு. நன்மை அனுப்பிச்சிருக்காங்க. என்ன, அவங்க அழியாமுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க பீஸ் போனாலும் வாழ்க்கையை ஏதேனும் அனுப்பிச்சாங்க. தீமை
அப்படின்னா தவறான ஒரு உபதேசத்துக்கு அவங்களுக்கு செவி சாய்த்தனால அவங்க தீமை வந்துச்சு, அதனால் ஏதேனை விட்டு வெளியே போகிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த விஷயம் அவங்க நடந்தனால அவங்க ஒரு பயிற்சி வந்திருக்கு, ஒருவங்களுக்கு நினச்சிறாங்க அந்த பாவத்துக்குள்ளே போகிற ஒரு முயற்சி வந்துச்சு. இப்போ அதுதான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்துக்கிட்டு ஒரு என்ன செய்யறதுக்கு ஒரு அனுபவ ரீதியாக அவங்களுக்கு கொண்டு வந்துச்சு பார்க்கணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, நன்மை யார் செய்வா, பிதாவாய் தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்கிறாரு, தீமை என்ன செய்யுது, தீமை யார் கொண்டு வருவா, சாத்தான் கொண்டு வருது. அப்போ நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் ஜோதி இடத்துல பரமபிதத்தில் இறங்கி வருது, நல்லது பரமபிதத்தில் வருது, தீமை திருடவும் கொல்லவும் அழிக்க வர்றா யாருன்னா சாத்தானை அடையாளப்படுத்தும். அப்போ ரெண்டு விஷயம் இங்கே நடந்துச்சுன்னு பார்க்கும். அதனால தான் வந்துட்டு ஏவாள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க, சர்ப்பம் என்ன வஞ்சிச்சுது. அப்போ இதுக்கு முன்னாடி சர்ப்பத்தை வந்துட்டு தேவனை போல பார்த்துருப்பாங்க, அதாவது லூசிபரா தேவனை போல பார்த்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு அவனால் வந்துக்கிட்டு ஒரு கெடுதல் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துட்டு வெளியே போனனால இனி அவங்க எந்த பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அன்னைக்கு நடந்த ஒரு பேச்சை கேட்டனால அவங்களுக்குள்ள ஏதேனை விட்டு வெளியே போகிறாங்க, அவங்களுக்கு அழிவு வந்துடுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அவங்க நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லூசிபரை தனிமைப்படுத்துகிறாங்க. லூசிபரை இவங்க தனிமைப்படுத்துகிறாங்க, அதே மாதிரி பார்த்தா தேவன் இவங்களை தனிமைப்படுத்துகிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு தேவன் தனிமைப்படுத்தக்கூடாது என்றால் அப்போ என்ன பண்ணணும், அதை என்ன செய்யணும், அதை பண்படுத்தவும் காக்கவும் செய்யணும். யாரும் ஆதாம் அப்படின்னா தன்னோட பயன்பாட்டுக்குள்ள இருக்கணும். அந்த காக்கவனை ஏதேன் தோட்டத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதா காக்கப்படுதுன்னு பார்க்கணும். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் யாரை விட்டுட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் விட்டுட்டாங்கன்னு பார்க்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தீட்டுங்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் உலகத்தில் உலக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பழத்தை சாப்பிட்டா தீட்டு, அவங்களுக்கு வந்துட்டு அது சாப்பிட்டனால நிர்வாணம் என்று அழிந்து கொண்டாங்க. அவங்க வந்துட்டு பழத்தை சாப்பிட்டனால அவங்க பாவம் வந்துச்சுன்னுப்பாங்க. பழத்துக்குள்ள ஒன்றுமே கிடையாது. அந்த பழம் அதை கனியை சாப்பிட்டா அங்கே மரணத்துக்குள்ளே போகிற விஷயத்தை தான் அந்த அடையாளப்பட்ட ஒரு டெஸ்டிங் போகிற வழியாக அதை டெஸ்ட்டு தான் வழியாக வேறு ஒன்றும் கிடையாதுன்னு பார்க்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதாவது எது புசிக்கணும் எது புசிக்கக்கூடாதுங்கிறதான இதை விவாகம் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்துலேருந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு எதை புசிக்கணும் எது புசிக்கக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஆதியாகமம் 9 1 to 4 படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா கடல் உயிரினங்களையும் நிலத்தில் உள்ளதை எல்லாத்தையும் புசிக்கலாம்னு இருப்பார். ஒரு டைமில் புசிக்கலாம்னு இருப்பார். ரெண்டாவது டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதை சில காரியம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து புசிக்கக்கூடாதுன்னு இருப்பார்னு பார்க்கணும். அப்போ இந்த புசிக்கக்கூடாதுங்கிறதுல என்ன இல்லைன்னா புசிக்கிறதுனால அதில் தீட்டு கிடையாது. ஏன்னா புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த சொல்லினுடைய ஒரு அர்த்தத்தையும் ஒரு கீழ்ப்படிதலை தான் காமிக்கணும். அது கீழ்ப்படியாமை காமிச்சா அங்கே ஒரு மரணங்கிறான விஷயத்தை தான் சொல்லியிருப்பார் வழிய இங்கே அந்த புசிக்கிற அந்த மீனிலையோ அந்த மிருகத்திலையோ எந்த விதமான தீட்டு கிடையாதுன்னு பார்க்கணும். அதான் புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிச்சு சொல்கிறாரு, வாய்க்குள்ளே போனது ஒரு மனுஷனை தீட்டுப்படுறது கிடையாது, இதயத்தில் வர்றதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு பார்க்கணும். தீட்டுங்கிற விஷயத்தினா தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமை போனாலே தீட்டு அங்கே பாவம் வருங்கிற விஷயத்தை அவர் மேற்கொள்ளி காட்டுறான்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ சாகவே சாவான்னு சொல்லி ஆதியாகமம் 1:17 சொல்லப்பட்டிருக்கு. அது சாகவே சாவாயின்னா மரணம் அழியாமைங்கிற விஷயம் வருது. அப்போ சாகவே சாவான்னா கண்டிப்பான முறையில் மரணங்கிற விஷயத்தை வருங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கணும். 2ஆம் அதிகாரத்தில் நீ என்ன செய்றாரு, நீ சாகவே சாவாய்ங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். ஆதியாகமம் 2:14. அப்போ அதே தான் இங்கே வந்துட்டு யாத்திராமத்தில் படிக்கலாம். சாகவே சாவாய்ங்கிற விஷயம் என்னங்கிற விஷயத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 2:17 என்ன சொல்கிறது, புசிக்கிற நாளில் சாகவே சாவான் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சாகவே சாவான்னா கண்டிப்பான முறையில் மரணம் நிச்சயங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்க. அதை தான் சாகவே சாவாய்ங்கிறான விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அந்த சாகவே சாவாய்ங்கிறதான அந்த இதுக்குள்ள மீனிங் நமக்கு என்னன்னு சொல்லி சரியாக புரியலை. இது குறித்ததான வசனங்களை படித்தா நமக்கு இன்னும் புரியும், பிரயோஜனமாக இருக்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாத்திராகமம் அதிகாரம் 10 வசனம் 28. பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக நடக்கு, ஒவ்வொரு அழிவாக நடக்கு. இவர் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போச்சு, ஒவ்வொரு வாதையும் நடக்கு. இப்போ உச்சக்கூட்டத்தில் பார்வன் சொல்கிறாரு, அடுத்த முறை வந்துட்டு நீ என் முன்னாடி இருந்தால்
நீ சாகவே சாகணும், உனக்கு கொன்னே போட்டுருவாங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். இனி என் முகத்தை பார்க்கக்கூடாதுங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ சாகவே சாவேன்னா நிச்சயம் கொல்லப்படுவேங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த சாகவே சாவாங்கிறான ஒரு இன்னொரு மீனிங் நம்ம கூட பார்த்துலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 42 வசனம். 1 ராஜாக்கள் அதிகாரம் 2 வசனம் 42. ராஜா சீமேயியை அழைப்பித்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவாய் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேல் ஆணையிட செய்து உனக்கு திடசாட்சியாய் சொல்லியிருக்க, அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சீமையை சொல்கிறாரு. இந்த சீமையை வந்துக்கிட்டு தாவீதுக்கு விரோதமாக அந்த தூசிக்கிறார். அப்போ வந்து அப்போ வந்துட்டு அவனை தண்டிக்கும்படியாக தாவீது வந்துக்கிட்டு சொல்லிட்டு போயிடுவார். இவனை கொஞ்சம் எச்சரிக்கையாக சீமையிட்டன்னு சொல்லியிருப்பார். அப்போ சீமையை குறித்து சாலமன் சொல்லுவார், நீ வந்துட்டு எங்கேயும் நீ எல்லா இடத்துக்கும் நீ வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன் கொடுக்காரு. இந்த பட்டணத்தை தாட்டி நீ எங்கே போகக்கூடாது, போனீங்கன்னா நீ சாகவே சாவான்னு சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அவன் சரி நல்லதியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒப்புக்கொள்றான்னு பார்க்கணும். ஒப்புக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த சட்டத்தை மீறுறான்னு பார்க்கணும். மீறி போனனால அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகிறனால அவர் என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மரணம் நிச்சயம் படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஏதேனில் நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு இந்த கனியை சாப்பிட்டா சாகவே சாவான்னு சொல்ல முடியல. அவன் வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அதான் ஓசியாவில் சொல்ல முடியல, ஆதாம் போல் உடன்படிக்கை மீறிங்கிறான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ மீறிங்கிற விஷயம் என்னென்னா, அப்போ ஏற்கனவே உடன்பட்டிருக்காரு. எப்படி சிமியை வந்துக்கிட்டு நல்லது நான் போக மாட்டேன்னு சொல்கிறானோ அதே மாதிரி ஆதாமும் நினச்சிட்டாரா, இல்லை நாங்கள் சாப்பிட மாட்டோங்கிறதான விஷயத்த சொன்னனால தான் அவங்க நினச்சிடும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த தண்டனைக்குள்ளே அங்கே போகிறாங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். ஆதாம் போல் மீறிங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதை சாவாமைங்கிறான விஷயத்த படிக்கும் விஷயம் பார்த்தீங்கன்னா, அழியாமை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53-54 அந்த வந்துட்டு சாவாமை அழியாமை குறித்து சொல்லுவார். அதே 1 தீமோத்தேயு 6:16 ஒருவரை சாவாமை உள்ளவர்னு இருக்கணும். அப்போ பிதாவாகி தேவன் வந்துட்டு சாவாமைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை யாருக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு கொடுத்துருந்தாரு. தனது சாயலின்படி தனது ரூபத்தின்படி அங்கே கொடுத்துருக்கான்னு இருக்கும். அப்போ அந்த அழியாமைங்கிற விஷயத்தையும் அதுக்கப்புறம் சாயலுங்கிறது ஒரு அன்பின் சாயலை குறித்து அங்கே சொல்கிறான்னு பார்ப்போம். அது ஒரு விஷயம். அன்பு, இரக்கம், பச்சாதாபம் எல்லாமே யாருக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது தேவனுக்கு குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே மனிதனுக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். கொடுத்ததை தான் இது அடையாளப்படுத்துது இருக்கும். அன்பு, இரக்கம், பரிவுங்கிற விஷயத்தை அங்கே சொல்ல, தனது சாயல் தனது ரூபம் என்னென்னா அழியாமைங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் படிச்சலாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஈச்ச துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆதாம்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும் இந்த கனியை பிடிச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் ஏவாள்கிட்ட சொன்ன மாதிரி இங்கே இருக்காது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவாள் அங்கே வந்துட்டு 2வது ஆதாமுக்கு அப்புறம் ஏவாளையும் அங்கே உண்டாக்கியிருக்கான்னு சொல்லி சொல்லப்பட்டு பார்க்கணும். அப்போ ஆதாமை போல உடன்படிக்கை மீறி, ஆதாம் ஏவாளை போல உடன்படிக்கை மீறி சொல்லாமல் ஆதாம்கிட்ட போல் உடன்படிக்கை மீறின்னு இருக்கு. ஆதாம்கிட்ட தான் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அந்த உடன்படிக்கையை யார்கிட்ட இது பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த ஏவாள்கிட்ட சொல்லியிருப்பாருங்க விஷயம் சொல்லப்படுன்னு பார்க்கணும். அப்போ ஏவாள் யாருக்குள்ளே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்குள்ளே இருக்கிறாங்க. அதை தான் பின்னாடி அவங்க இது பண்ணுறாரு பார்க்கணும். இந்த உடன்படிக்கை யார்கிட்ட போனால் ஆதாம்கிட்ட தான் அதை பண்ணியிருக்காருங்க விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த தனிமையை குறித்து சொல்லுது, தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏச்ச துணைங்கிறான விஷயத்தை சொல்லியிருக்கு. அது ஏவாளை எங்கே வந்துட்டு கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துது. படிச்சிடலாம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-10. பிரசங்கி அதிகாரம் 4 வசனங்கள் 9 மற்றும் 10. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். 10. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான், ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவன் வந்துட்டு ஒண்டிக்காராக இருப்பா, இருவரும் கூடி வருவது நலன் இருக்கும். ஒண்டியாக இருப்பது இருவரும் கூடி இருப்பது நலன் இருக்கும். அப்போ தேவன் சிருஷ்டித்தல் எல்லாமே ஜோடி ஜோடியாக படைத்திருக்காரு. பறவைகள், மிருகங்கள், உருவனை எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது. ஆதாமுக்கு மட்டும்தான் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஜோடி இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு ஜோடி கொடுக்குறாரு. ஜோடின்னா அவருக்கு துணையை கொடுக்கான்னு பார்க்கணும்.
அப்போ வந்து இருப்பதனால் ஒன்றியாக இருப்பதிலும் இருவராக இருப்ப நலன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இருவராக இருக்கிற நலன் சொல்கிறாரு. அவர்கள் வந்துட்டு பிரயாசனால் நல்ல பலன் இருக்கும். அப்போ 2 பேராக இறக்கமிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க படுற பிரயாசம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா 2 பேர் இருக்காங்க, குழந்தை கட்டி வரமிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு பேச்சுலர் வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது, இப்படி தானே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஆதாம் வந்து பேச்சுலராக இருக்கார். இப்போ வந்து குடும்பமாக ஒரு விஷயத்தை கொடுக்குறான்னு பார்ப்போம். ஏன் அந்த விஷயத்தை தேவனை வந்துட்டு வச்சிருக்காங்கிறான விஷயத்தை ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு படிப்பினை கூட இருக்குன்னு பார்க்குறோம். என்னென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜோடியாக படைத்த தேவன் ஏன் ஆதாமுக்கு வந்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் எவ்வளோ கொடுத்தான்னு பார்க்கணும். இதை எதை அடைப்படுத்தினா இதில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது. எப்படின்னா அப்போ நம்மளும் என்னென்னா ஒரு புருஷர், அதாவது இப்போ நம்ம பருவம் இருக்கும், சிறுவர், அதுக்கப்புறம் வந்து குழந்தை, சிறுவர், வாலிபர், புருஷன் இருக்கும். இந்த புருஷனுக்குள்ளே வரும்போது தான் அங்கே விவாகங்கிறான விஷயம் நடைபெறுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அவர் ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்காரு. வச்சு தான் என்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே திருமண பந்தங்கிறான விஷயத்தை இடையில கொடுக்குறான்னு பார்க்கும். நம்ம திருமண பந்தத்துக்கு தேவன் தான் ஏற்படுத்தி வைக்கிறார் வழியாக என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா தேவன் எடுத்து வச்சுருக்கு. அதுக்கு ஒரு கால சூழ்நிலை இருக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி நமக்கும் ஒரு வந்துட்டு திருமணங்கிறதான ஒரு கால சூழ்நிலை இருக்குது. அது நான் நினச்சி வாங்கினா தாய் தப்பனுக்கு அதை ஏற்படுத்தி வைப்பாங்க. அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ண முடியாதுன்னா தனியாக நினைச்சக்கூடாது, நம்ம வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடாது தான் இதனுடைய விளக்கமாக இருக்குன்னு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அதான் சொல்லப்படுறது, ஒருவன் விழுந்தாலும் அவனுடைய உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாய் விழுந்தால் ஐயோ அவனுக்கு தூக்கிட்ட துணை இல்லை என்று. அப்போ பார்த்தீங்கன்னா ஏவாள் வந்துக்கிட்டு முதல்ல விழுந்துடுறாங்க அதில் பாவத்தில். 2வது பார்த்தீங்கன்னா ஆதாம் விழுந்துடுறாங்க. சப்போஸ் ஏவாள் மட்டும் விழுந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்க முடியும், எதையும் தொடர்ந்து வெளியே இருப்பாங்க. ஆனாலும் என்ன பார்த்தீங்கன்னா ஒண்டியாக விழுந்தாலும் அவன் தூக்கி விட்டுறக்கு ஆள் கிடையாதுன்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேரும் விழுந்துறதுனால இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா எதையும் தொடத்தை விட்டு வெளியே பெரிய சூழ்நிலையை ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா யாராட்டு ஒருவர் விழுந்து போய் ஏதேனும் தோட்டத்துக்கு வெளியே போனாலும் சிக்கலாக இருக்குன்னு பார்க்க. அதனால் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இங்கே விழுந்து போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 2 பேரும் விழுந்து போகிறாங்கங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இந்த வசனம் என்ன சொல்லப்படுனா பிரசங்கில, அப்போ ஒருத்தன் விழுந்து அவனை தூக்கிவிட ஆள் இல்லையானா, ஒருத்தனுக்கு ஒரு கணவனும் மனைவியாக இருக்காங்க, அவங்களுக்கு யாராட்டையும் உடம்பு சரியில்லாட்டினா மனைவி அவங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. அதை பார்த்தீங்கன்னா கணவன் சுகமீனமாக இருக்கும்ல மனைவி பணிவிடை செய்வாங்க, மனைவி சுகமீனமாக இருக்கும்ல கணவன் பணிவிடை செய்கிறது. அதுக்கு தான் தூக்கி விடுற விஷயத்தை அதை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கணும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிச்சிடலாம். விவாகம் எல்லாருக்கும் கனமுள்ளதாக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லப்படுது பார்க்கணும். அது எபிரியரில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்லிட்டாங்க. விவாகம் யாவரும் கனமுள்ளதாக இருக்குது அப்படின்னா ஒரு மதிப்புக்குரியதாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் படிச்சலாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த ஆதாம்ங்கிறான ஒரு பெயரை கூட அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஆதாம்ங்கிறான ஒரு விஷயத்தையும் கூட அங்கே சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வெளியில் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் மண்ணினால் செய்கிறாரு. உண்டாக்கி என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துக்கிட்டு அதை பார்க்கும்படி அதை எல்லாத்தையுமே கொண்டு வராரு, ஆதாம்கிட்ட கொண்டு வராரு. ஏன் கொண்டு வராருன்னா அப்போ பறவைகள் மிருகங்கள்லாம் இருக்குது, அதுக்கு வந்துக்கிட்டு அவர் பேரை வச்சா தான் கூப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும், அப்படி தானே? அதுக்காக அந்த செய்கிறான்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செல் இருக்குது, செல்லில் நமக்கு புரிகிற மாதிரி சேவ் பண்ணால் தான் நமக்கு வந்து அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்துக்கிட்டு ட்ரூ கலரில் வர்ற மாதிரி பயஞ்சிட்டோம்னா நாளைக்கு தேடும் போச்சில் அந்த பேர் கூட மறந்துடும், அப்படி தானே? அப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பேர் போட்டால் தான் சேவ் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு அவங்கள கூப்பிட ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஆதாமனுடைய வசத்தில் அந்த பூமியை ஒப்படைக்கிறாரு. அந்த பூமியை ஒப்படைக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மரம் செடி கொடிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிருகங்கள் பறவைகளை அந்த இவருக்கு யாருக்குன்னா ஆதாமுக்கு வந்து கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படியணும்னா அதுக்கு பேர் வைக்கணும். பேர் இருந்தால் தான் கூப்பிட முடியும்னு பார்க்கணும். அப்போ பேர் வைக்கிறார். அது பேர் வச்சுருக்காருன்னா இன்றைக்கி அவர் நம்ம வந்துக்கிட்டு குரங்குக்கு பேர் வைக்கும், அது கூப்பிட்டோன்னே வருது, அப்படி தானே?
அது மாதிரி மிருகத்துக்கு ஆடுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம், கூப்பிட்டா வரும். கிளிக்கு பேர் வைப்போம், அதை புரிஞ்சுக்கிட்டு வரும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கும் போச்சுல, நம்ம நாய்க்கு நாயின் பேர் வச்சா நாயேன்னு கொடுத்து நாய் வந்துடும். அப்படி தானே? குரங்குன்னு பேர் வந்து குரங்கு அப்படின்னு சொன்னால் குரங்கு வந்திருக்கும். அப்படி தானே? ஆண் குரங்கு பெண் குரங்குன்னு சொன்னால் அது வந்திருக்கும். அப்போ அந்த பேரை கூப்பிட்டனால அந்த பேர் தான் நம்ம பின்னாடி இருக்கல, அதுக்கு பேராக தங்கி அது பின்னாடி வருகிறன்னு பார்க்கணும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரரே, ஏதாவது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஆதாம் என்ற பார்த்தா ஏடாம் சொல்லப்பட்டிருக்கு, அது மேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மனித குலத்தை அடையாளப்படுத்துது. ஆதியாகமம் 3:20 தான் பார்த்தீங்கன்னா ஏவாளுங்கிற ஆண் விஷயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு லைஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏவான் பேரோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஹேவான்னு சொல்லப்போ லைஃபு லிவிங் அப்படிங்கிறான வார்த்தை இருக்கு. லைஃப் ஒய்ஃப்னு இருக்கும். ஒய்ஃபு லைஃபு அப்படின்னு இருக்கும். அப்போ வந்துட்டு ஒய்ஃபுனாலே லைஃப்னு அர்த்தம், வாழ்க்கையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ பேச்சுலரான வாழ்க்கையை வந்துக்கிட்டு வாழ்க்கை கிடையாது, ஒய்ஃபு வந்தால் தான் அது லைஃபாக மாறுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு ஆதாம் ஏவாள் என்ற பேருடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைஃபுங்கிறான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏவாளுங்கிறதுன்னு ஹானான்னு சொல்லப்பட்டிருக்கு, ஹவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த எபிரேய பதத்தில் ஹவானா ஏவான்னு அர்த்தம். இதே மலையாளத்துலேயே ஹவா தான் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு விஷயம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன படம் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புக் ஸ்டடி பார்த்தோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் அந்த வசனங்களை படித்தோம். அதில் எது வரை படிச்சிருக்குன்னா ஆதியாகமம் 2:19 வசனம் வரை நம்ம வந்து படித்து முடிச்சிருக்கோம். இனி வர நாட்களில் மீதியான பகுதியை பார்த்து முடிக்கலாம் பார்க்கும். இவனோட பெருமையை கேட்டவங்களை தேவன் தாமே ஆசிரியப்பாராக. ஆமென்.